யூஜினால்ன்ற வேதிப்பொருளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது கேள்விப்படாட்டியும் பரவாயில்ல, கண்டிப்பாக நீங்கள் இதை சாப்பிட்ருப்பீங்க. முக்கியமாக கல்யாணத்தில் சாப்பிட்ருப்பீங்க. இப்போ ஞாபகம் வருதா? இன்னுமா எனக்கு தெரியல. முன்னோர்கள் எவ்வளோ அறிவாளியாக இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். கல்யாண பந்தி முடியுதா உடனே வெற்றிலையை கொடுப்பாங்க. ஏன்னா அது ஜீரணத்தை அதிகப்படுத்தும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு மேலே சித்தா, ஆயுர்வேதா, நாட்டு வைத்தியம், யுனானி, இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் மெடிசன்ஸு எல்லாமே இந்த ஒரு இலையை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. வெற்றிலை நமக்கு ரொம்ப தெரிஞ்சது தான், ஆல்ரெடி நம்ம சாப்பிட்ருக்கோம் நிறைய டைம். ஆனால் அதோடைய உண்மையான மகத்துவம் நமக்கு தெரியறதில்ல. அதனால தான் அதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறது இல்லை. எப்போவாச்சும் ஒரு தடவை, வருஷத்தில் ஒரு 4-5 தடவை அப்படி தான் எடுத்துக்கிறோம். ஆனால் இது டெய்லி எடுக்கிறனால பலன்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வெற்றிலை சாப்பிட்றதுக்கு ஒரு 10 முக்கியமான காரணங்கள் சொல்கிறேன். நம்பர் 1 பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிடும் போதே அந்த உமிழ்நீர் அதிகமாகுது. ஸோ உமிழ்நீர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அது அதிகமானாவே உங்களுக்கு அந்த செரிமானம் அதிகமாகும். அதோடு சேர்த்து செரிமான நொதிகளும் அதிகரிக்குது. செரிமான நொதிகள் அதிகரிக்கும் போது இயற்கையாகவே நம்ம உடம்புல ஜீரணமும் பெட்டர் ஆகுது. சாப்பிட்ட உடனே சில பேருக்கு வயிறு உப்புசம் ஆகிடும், கேஸ் ஆகிடும், ரொம்ப வயிறு பெருசான மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க கட்டாயம் வெற்றிலையை நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. ஒரு 2-3 நாள்லேயே உங்களுக்கு அந்த பிரச்சனை குறையுது, உங்களுக்கு கண் கூட தெரியும். அதே மாதிரி அசிடிட்டி எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது, நெஞ்சு எரிச்சலாக இருக்குது, இந்த ஃபுல்லாக அதை சாப்பிட்டாவே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்களும் இதை சாப்பிட்டுட்டு வரலாம். சிலருக்கு வயிற்று புண் இருக்கும். இந்த வயிற்று புண் இருக்கவங்க வெற்றிலையை தாராளமாக சாப்பிட்டுட்டு வரலாம். உங்களுக்கு நல்ல குணமாகும். வாயில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகளை இது அழிக்குது. ஸோ அழிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு இயற்கையாகவே வாயில் இருக்கக்கூடிய துர்நாற்றம் கம்மியாயிடுது. நீங்கள் ஒரு பல் மருத்துவர்கிட்ட பல்வலி அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா, அந்த யூஜினால் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை தான் பயன்படுத்தி அவங்க அந்த இடத்துல வைப்பாங்க. ஏன்னா அது அந்த வலியை குறைக்கக்கூடியது. ஸோ அந்த யூஜினால் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான், சரிங்களா? அது இயற்கையாகவே வெற்றிலையில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது பல்லில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், ஈரில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் குறையுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்னும் 2 விஷயம் இது பண்ணுது. 1, உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்குது. இதுக்கு நிறைய ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டயபெட்டிஸ் உள்ளவங்க தாராளமாக எடுத்துக்கலாம், சர்க்கரை அளவை குறைக்குது. அதே மாதிரி கெட்ட கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால், LDLன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை குறைக்கக்கூடிய வேலையும் இது செய்யுது. சளி இருக்கிறவங்க, இருமல் இருக்கிறவங்க இது தாராளமாக யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஈவன் சின்ன குழந்தைகளுக்கு கூட முன்காலத்தில் பார்த்திங்கன்னா வெற்றிலையை அந்த மார்பு பகுதியில் வச்சு கொஞ்சம் அப்படியே ஒத்தனம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு அந்த சளி இருமல் குறையும். அதே மாதிரி இந்த யூஜினால் பார்த்திங்கன்னா கால் வலி, முட்டு வலி சில பேருக்கு இருக்கும் 50 வயசு ஆகிட்டாவே. ஸோ அதெல்லாம் ரிலீவ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. இதை சாப்பிட்ற வழிமுறை சொல்கிறேன். 2 விதமாக சாப்பிட்லாம். 1, வெற்றிலையை பேரிச்சம்பழத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். வெற்றிலையை ரோஜா குல்கந்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ வெற்றிலை எடுத்துக்கோங்க, ஓகே. பேரிச்சம்பழத்தை அந்த கொட்டையை எடுத்துகிட்டு அந்த பேரிச்சம்பழத்துக்குள்ளே சோம்பு, அந்த சோம்பை நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பீஸ் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க, மூடிக்கோங்க. நல்லா வெற்றிலையை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லையா, அதே வெற்றிலையை எடுத்து ரோஜா குல்கந்து சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சோம்பு போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க, இல்லை 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தம் சுத்தமாகுது. 2வது, உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம், பாடி ஹீட்டு நல்லாவே குறையுதுங்கிறாங்க. அண்டு 3வது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மூஞ்சியை நல்லா க்ளோவாக ஆக்கிக்கிறதுக்காக நிறைய கெமிக்கல் க்ரீம்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அவசியமே இல்லை. இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நேச்சுரலாகவே உங்களுக்கு போக போக அந்த க்ளோயிங் எஃபெக்ட்டு கிடச்சிரும். சரி, ஓகே. இது எப்படி வாங்குறது? 2 வழி சொல்கிறேன். 1, வீட்டிலே வளர்த்துக்கலாம். நீங்கள் 500, 1000ன்னு போட்டு செலவு பண்ணி கெமிக்கல் பேஸ்டு சப்ளிமெண்ட்ஸை சாப்பிட்றத விட இது வீட்டிலே நீங்கள் வளர்க்கலாம். ஒரு சின்ன தொட்டி இருந்தால் போதும். இன்றைக்கி இந்த க்ரோ பேக்ஸ்லாம் இருக்குது, அதில் நீங்கள் வச்சிங்கனாவே போதும், உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் குடும்பமே சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும் ஒரு 6 மாதத்தில். 1, அப்படி சாப்பிடுங்க. இல்லை என்னால் அவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் வெத்தலையை வாங்கிறதுக்கு கோயில்கள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய், வாழை இலை, பூ அதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கடைகளில் போய் கேட்டிங்கன்னாவே கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 20 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் ஓடிடும். ஸோ வெற்றிலையை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிங்க இந்த வாரத்துலேருந்தே. அதோடைய பலன் உங்களுக்கு ஒரு 2-3 நாள்லேயே நல்லாவே தெரியும். யூஜினால் அதிகமாக இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் தான் கிராம்பு.
USDA அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து இந்த கிராம்பை ஆராய்ச்சி பண்ணி சில பெனிஃபிட் சொல்கிறாங்க. அது என்னென்னு சொல்கிறேன் வரிசையாக. நம்பர் 1, உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்குது. நம்பர் 2, பாடியில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ், LDL போன்ற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது. கிராம்பை ரெகுலராக நைட்டில் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா தூக்கத்தை தூண்டக்கூடியதாகவும் இருக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கல்லீரலோட வேலையே ரத்தத்தை சுத்தப்படுத்துறது தான். ஆனால் அந்த கல்லீரலே சுத்தப்படுத்தணும் இல்லையா? ஸோ அதுக்கு இந்த கிராம்பு வந்து ஒரு எக்ஸலண்ட்டான பொருளாக இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது உங்களுடைய செரிமான சக்தி அதிகப்படுத்தி கொடுக்குது. அதே மாதிரி சளி, இருமல், பல்வலி, முக்கியமாக பல்வலி, பல் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னாவே யூஜனால் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிராம்புலேருந்து எடுக்கக்கூடிய ஆயிலை வந்து ஜாயிண்ட் பெயின், மூட்டு வலி உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த மூட்டு வலியும் குறையுதுன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அப்போ இந்த கிராம்பை எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிற முறையை வந்து நம்ம சொல்லிடலாம். இது அப்படியே நீங்கள் கடிச்சு சாப்பிட்லாம், பெஸ்ட் மெத்தட். ஆனால் அதை விட இன்னும் ஒரு சிம்பிளான மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 4-5 கிராம்பு எடுத்து தண்ணியில் போட்டு இதை வந்து கொதிக்க வைங்க. ஒரு 5-10 நிமிஷம் ஸ்லோ ஹீட்டில் தான், சிம்மில் தான் வச்சு நீங்கள் கொதிக்க வைக்கணும். முக்கியமாக அந்த பாத்திரத்துக்கு மேலே ஒரு தட்டு வச்சு மூடிடுங்க. ஏன்னா அந்த வேப்பரில் அந்த நல்ல காம்பனன்ட், வேதிப்பொருள்லாம் வெளியில் போயிடக்கூடாது. அது உள்ளே செட்டில் ஆகணுன்றதுக்காக தட்டை வச்சு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதை எடுத்து குடிக்கலாம். தூக்கத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் எடுத்து குடிச்சிங்க அப்படின்னு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிங்கன்னா நல்ல தூக்கமும் வரும். ஸோ வெற்றிலை பற்றி நம்ம பார்த்தோம், கிராம்பை பற்றியும் பார்த்தோம். டயபெட்டிஸ் உள்ளவங்க கட்டாயம் இது ரெண்டையுமே சாப்பிட்ணும். ஒன்று வெற்றிலை, இன்னொன்று கிராம்பு. ஸோ இது 2 சாப்பிடும்போது சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் நிறையா இருக்குது. உங்களுடைய டயபெட்டிஸ் அளவு குறையுது அப்படின்னு சொல்லி. டயபெட்டிஸும் கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ளவங்க கட்டாயமாக வெற்றிலையும் கிராம்பும் சேர்த்தே சாப்பிட்டுட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் செரிமான பிரச்சனை எனக்கு இருக்குது, கேஸ், அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்களும் தாராளமாக இதை ட்ரை பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். டயபெட்டிஸ் உள்ளவங்க இந்த ரோஜா குல்கோந்தை வச்சு சாப்பிட்றதோ இல்லை பேரிச்சம்பழத்தை வச்சு சாப்பிட்றதோ பண்ணாதீங்க. ஸோ அது இல்லாமல் வெறும் வெற்றிலையும் சோம்பும் சாப்பிடுங்க. அதே மாதிரி கிராம்பை தனியாக சாப்பிடுங்க. ஃபைனலாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த வெற்றிலையை வச்சு ஒரு மில்க் ஷேக் பண்ணலாம். எப்படின்னு தானே கேட்குறீங்க? ஒரு வெற்றிலையை எடுத்துக்கோங்க, சோம்பை நல்லா அரைச்சிக்கோங்க, ஏலக்காய் அந்த அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகளை அதையும் எடுத்து நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க, பால், அதுக்கப்புறம் ஜீனிக்கு பதிலாக ரோஜா குல்கோந்து, இல்லை அப்படின்னா பேரிச்சம்பழம், இதை போட்டு நல்லா அடித்து குழந்தைகளுக்கே கொடுத்துட்டு வாங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது, அவங்களுக்கும் ஜீரண கோளாறு பிரச்சனைகள் இருக்காது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.